ஹலோ ஆல் வெல்கம் டு ப்ரிசரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஃபுல்லாக கட் ஒர்க்கில் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லீஃப், கொடி டிசைன், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதோட ட்ரேசிங் பேப்பர் வந்து நான் பிளாகில் கொடுத்துருக்கேன். பிளாகோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் டிசைனுக்கெல்லாம் அந்த பீட்ஸ்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கொடிக்கெல்லாம் வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம். பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க்னா இந்த ஜர்தோசியை டேப் பண்ணி ஃப்ளாட் பண்ணுறது. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எப்போவுமே வந்து நீங்கள் பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜர்தோசி முடிச்சு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பீட்ஸு, ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வைக்கணும். நான் இதில் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால நான் இது அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணோம். சரி பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜர்தோசி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப் பண்ணுறோம். எதுக்காக நம்ம வந்து முன்னாடியே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணும்போது சம்டைம்ஸ் பீட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை ஸ்டோன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை தான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ ஜரி த்ரெட்டில் பண்ணுறீங்க அண்ட் ஜர்தோசி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டேப்பிங் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எம்ப்ராய்டரி. ஸோ அந்த காலத்தில் அந்த மைசூர் சில்க் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டேப் பண்ணி ஃப்ளாட்டாக இருக்கும். எதுவுமே வந்து குத்தாது. ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்கோட பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒர்க், ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ஒர்க் எல்லாமே. ஸோ இப்போது அந்த பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க்கை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட எம்ப்ராய்டரிக்கு நம்ம கொஞ்சம் அங்கங்கே யூஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணுறோம். அது கூட நம்மளோட ஆரி ஒர்க் எல்லாமே சேர்த்து பீட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கொடி டிசைனுக்கு யூஸ்வலாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜர்தோசி கொடுப்போம், இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இல்லை கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு இந்த மாதிரி கொடுப்போம். பட் இந்த பிட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அங்கே மொத்தமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க், வித்தியாசமான ஒரு ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாரீ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ அதனால தான் எல்லோ கலர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பேர்ல் பீட்ஸு, அதை சுற்றி ஜர்தோசி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே குட்டி குட்டியாக மைன்யூட்டாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கட் ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர், அதனால் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க முடியும். எங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 550 ருபீஸ். அண்ட் 550 ருபீஸ்லாம் கண்டிப்பாக யாருமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் மேனுஃபேக்சர் அப்படின்னால தான் அந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுது. ஸோ எங்களோட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வரும், ப்ளஸ் ரீசெல்லர் குரூப்போட லிங்க்கும் வரும். நீங்கள் ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சாரீஸ், ஜுவல்ஸு, ப்ளவுஸு, குர்த்திஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே வரும். நீங்கள் ரீசேல் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரீசெல்லருக்கான ஒரு ட்ரைனிங் வீடியோவுமே நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணி ரீசெல்லிங் பிஸ்னஸே தெரியாதவங்களும் அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு ரீசெல்லிங் பிஸ்னஸை வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் பீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்தது. ஸோ அந்த ரெட் கலர் வந்து லைட்டாக அங்கே இருக்கிற மாதிரி, மற்ற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி. ஸோ சில்வர் ஜரி, ஒயிட் பேர்ல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிராண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவில் என்ன டிசைன் இருக்கோ அதை அப்படியே ஹைலைட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒர்க்கிங்கோட பிக்சர்ஸ், ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே நான் வந்து பிளாகில் கொடுத்துருக்கேன். பிளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பெங்களூரில் இருக்குது. ஸோ பெங்களூரில் இருக்கிறவங்க டேரெக்டாக விசிட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஊரில் இருக்கவங்க கொரியர் மூலியமாகவும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாருங்கள், அந்த டசல்ஸ்க்குமே வந்து அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்டு எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்களே வந்து க்ரியேட்டிவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாமளே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ளவுசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாமே கிளாஸஸாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.